வெல்கம் டு நிக் கிச்சன். இன்றைக்கி நாம் நிக் கிச்சனில் மோர் குழம்பும் தயிர் வடையும் எப்படி ஒரே நேரத்தில் ஈஸியாக செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வடைக்கு ஊற போட்டுடலாம். 1 கப் உளுத்தம்பருப்பு எடுத்துக்குங்க. இது 250 கிராம் இருக்கும். 1 கை பச்சரிசி சேர்த்துக்குங்க. வடை நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். 1 ஸ்பூன் துவரம்பருப்பையும் சேர்த்துக்குங்க. வடை நல்லா நமக்கு பொன்னிறமாக கிடைக்கும். இதை நல்லா ஊற வச்சுருங்க. கழுவிட்டு ஊற வைங்க. 1 மணி நேரம் இது ஊறட்டும். இப்போ நம்ம மோர் குழம்புக்கு ஊற வச்சிடலாம். 2 ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்குங்க. இது கூட 2 ஸ்பூன் துவரம்பருப்பையும் எடுத்துக்குங்க. இதை நல்லா கழுவிட்டு இதையும் 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்குங்க. இதை மிக்சியில் அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்குங்க. இதே மாதிரி வடைக்கு மாவு அரைப்படுற நேரத்தில் நம்ம மோர் குழம்புக்கு தேவையானதை வதக்கி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். இது காரம் இல்லாத பச்சை மிளகான்றதுனால நான் 2 எடுத்திருக்கேன். நீங்கள் காரமான பச்சை மிளகான்னா 1 எடுத்துக்கிட்டாலே போதும். இது கூட 1/2 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. தேங்காய்க்கு பதிலாக நம்ம வெங்காயம் சேர்க்கறதுனால ரொம்ப நேரம் ஆனாலும் மோர் குழம்பு கெடாது. இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு. ஆறின உடனே மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். ஒரு கடாயில் வடை போட தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. வடை மாவை இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் இந்த வடை மாவில் சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. வடை சுட்டு ரொம்ப நேரம் ஆகியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெயும் அதிகம் குடிக்காது. அதனால் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஷேப்பில் நீங்கள் போட்டிங்களோ அந்த ஷேப்பில் அது நிற்கணும். இதுதான் கரெக்டான பதம். வடை மாவுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன உருண்டையை போட்டு பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வடையை போட்டுடலாம். கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி வடையை போடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். நடுவில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்குங்க. இந்த மாதிரி எல்லா வடையும் போட்டு எடுத்துக்குங்க. கையில் மாவு ஒட்டுச்சுன்னா மறுபடியும் கையை நனைச்சிட்டு வடையை போடுங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டுக்குங்க. வடை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி வடையை எடுத்துருங்க. மீதி இருக்க எல்லா வடையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்குங்க. தயிர் வடை செய்கிறதுக்காக நான் 3 வடை எடுத்திருக்கேன். இதில் 1 கப் தயிரை நம்ம சேர்த்துடலாம். இது கூட நறுக்கி வச்ச கொத்தமல்லியை கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ தயிர் வடை ரெடி ஆயிடுச்சு. வடையும் தயிர் வடையும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம மோர் குழம்பை ரெடி பண்ணிடலாம். ஏற்கனவே வதக்கி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் மிக்சியில் சேர்த்துருங்க. இது கூட ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்குங்க. சீரகத்தையும் சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சமாக வெந்தயத்தையும் சேர்த்துக்குங்க. இது கூட 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்குங்க.
ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது கூட ஒரு கை கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்த வெங்காயம், பச்சை மிளகாய், அரிசி பருப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதை ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. மிக்சியில் ஒரு 1/2 லிட்டர் தயிரை அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி இதை நம்ம இது கூட சேர்த்துடலாம். நான் தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தேவைப்பட்ட தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக நான் மிக்ஸி அலசின தண்ணியை சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இது கூட 1 ஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. மோர் குழம்பை கொதிக்க விடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நுரக்கட்டிட்டு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரசத்தை எப்படி ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி தான். கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோம். அதே மாதிரி மோர் குழம்பையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரே நேரத்தில் மோர் குழம்பு, தயிர் வடை ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.